ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இது எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எப்படி பண்ணுறதுன்னு. அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு நினச்சேன். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துட்றேன். யூஸ்வலி நெய் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 இனுக்கு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் நிறைய முருங்கைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து மகாவிஷ்ணுவோடைய கேட் கீப்பர்ஸான ஜெயா அண்ட் விஜயா அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். நம்ம திருப்பதியில் ஸ்ரீரங்கம்லலாம் பெருமாளோட சன்னதிக்கு வெளியே 2 துவாரபாலகர்களோட சிலையெல்லாம் பார்த்துருப்போம். அவங்க தான் இந்த ஜெயா அண்ட் விஜயா. ஒரு நாள் எப்பவும் போல் இவங்க வந்து வைகுண்டத்தோடைய வாசலை வந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த சனகாதி மாமுனிகள் 4 பேரும் வந்து பெருமாளை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இந்த ஜெயாவும் விஜயாவும் வந்து அவங்கள உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. யார் நீங்கள், எப்போ வந்திருக்கீங்க, எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் தீஸ் ரிஷிஸ் கெட் ஒஃபெண்டட். ரொம்ப கோவத்தில் வந்து இவங்களுக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பூலோகத்தில் போய் மானிடர்களாக பிறக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. விஜயம் வந்து பெருமாள்கிட்ட போய் இந்த சாபத்துலேருந்து அவங்கள வெளியே எடுக்கும்படி கேட்குறாங்க. இந்த ரிஷிகள் கொடுத்த சாபத்தை வந்து மகாவிஷ்ணுவால் கூட எடுக்க முடியாது. ஸோ அதனால் மகாவிஷ்ணு வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் 2 பேரும் வந்து 7 ஜென்மம் வந்து எடுத்து என்னுடைய டிவோட்டீஸாக பிறந்து 7ஆவது ஜென்மத்துக்கு அப்புறமா என்னை வந்து திருப்பி அடையிறீங்களா, இல்லை 3 ஜென்மம் வந்து என்னோடய எனிமீஸாக பிறந்து அதுக்கப்புறமா அந்த 3ஆவது ஜென்மத்துக்கு அப்புறமா என்னை வந்து அடையிறீங்களான்னு கேட்குறாங்க. ஜெயா விஜயாவுக்கு வந்து சீக்கிரமாக வைகுண்டத்துக்கு திரும்பி வந்துடணும். அதனால் வந்து நாங்கள் 3 ஜென்மம் எடுத்து சீக்கிரமாக உங்களை வந்து அடைஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஜென்மத்தில் சத்யா யுகத்தில் ஹிரண்யாக்ஷகன் ஹிரண்யகசிபுவாக பிறக்கிறாங்க. ஸோ அவங்கள வதம் பண்ணுறதுக்காக மகாவிஷ்ணு வந்து வராக அவதாரமும் நரசிம்ம அவதாரமும் எடுத்து இவங்க 2 பேரையும் வதம் பண்ணிடுறாரு. அண்ட் செகண்ட் ஜென்மாவில் வந்து திரேதா யுகத்தில் ராவணனும் கும்பகர்ணனுமா பிறக்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்து அவங்க 2 பேரையும் வதம் பண்ணிடுறாரு. 3ஆவதாக துவாபர யுகத்தில் சிசுபாலனும் தந்தவக்ரனமாக பிறக்கிறாங்க. அப்போ வந்து கிருஷ்ண அவதாரம் எடுத்து அவங்கள வந்து வதம் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி அவங்க 3 தடவை மகாவிஷ்ணுவோட ஸ்வோன் எனிமீஸாக பிறந்து அதுக்கப்புறமா வந்து மகாவிஷ்ணுவை திரும்பி வந்து அடைஞ்சிடுறாங்க.